டெல்லியில தூதரகம் அமைச்சுக்கிற எங்களுக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் கொடுத்திருக்காங்க. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் பங்களாதேஷ் பிரிக்கிறதுக்காக நடைபெற்றது இல்லையா? பலுச்சினுடைய ஆதரவாளர்கள் நம் நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுல அங்க நடக்கும் கொடுமைகளை பேசுவாங்க. குடிக்கிற தண்ணியில கூட கெமிக்கலை கலந்து விட்டுருக்காங்க இந்த படுவாவி பயல்கள். பெயரே தெரியாத நோய்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வேதனையா சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஹெல்த் சென்டர்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நாட்டுல ரேப் சென்டர் இருக்காங்க. ஆண்களை பிடிச்சிட்டு போய் அங்க இருக்கும் ஆண்களையுமே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அவங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு ரத்தத்தை எடுத்துட்டு ஆர்கனை எல்லாம் திருடி வித்துறாங்க. கடைசி இந்துவினுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 2 நாளாவே நம்ம பலூச் பற்றிய தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலூச் தனி நாடாக தன்னை அறிவிச்சுக்கிடுச்சு. அதாவது பாகிஸ்தானில் இருக்கும் 47% மேலான நிலப்பரப்பு கொண்ட வெறும் ஒரு 1.5 கோடி மக்களே வாழக்கூடிய இடம்தான் பலூச். அதில் இருக்கும் மக்கள் பாகிஸ்தானால நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த மக்கள் தானாகவே தன்னெழுச்சியாக தன்னுடைய நாடை நாங்க விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே அறிவிச்சுக்கிட்டாங்க. ஐநா சபைட்ட எங்களை நீங்க நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. முதற்கட்டமாக இந்தியாவினுடைய உதவியை அவங்க கேட்டிருக்காங்க. எங்களுக்கு நீங்க டெல்லியில தூதரகம் அமைச்சுக்கிற எங்களுக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இது உலக நாடுகள் ஒரு வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன்னா ஒரு மாநிலம் ஒரு மாகாணம் அதுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இவங்க தனக்குத்தானே ஒரு போராளிகளை வச்சு போராடி தன்னுடைய நாட்டை அவங்க அறிவிச்சுட்டாங்க. நேஷனல் ஆனந்தம் கொண்டு வந்துட்டாங்க. தனி நாடுக்கு உண்டான கொடியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய நாட்டின் வரைபட மேப்பை இஷ்யூ பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு இப்பவே அவங்களுடைய நேஷனல் ஆனந்தம் சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம் இந்தியாட்ட வைக்கிற கோரிக்கை 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் பங்களாதேஷ் பிரிக்கிறதுக்காக நடைபெற்றது இல்லையா? அந்த சமயத்துல அங்கிருக்கும் வீரர்கள் 93,000 ராணுவ வீரர்கள் சரண் அடைஞ்சிருக்காங்க. அதாவது வெப்பன்ஸ் எல்லாமே இந்தியாட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க போர் கைதிகள் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காங்க. அந்த 93,000 வெப்பன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அதை மட்டும் நீங்க எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியல. ஆனா இதற்கு இடையில பார்த்தோம்னா அங்க இருக்கும் சோசியல் மீடியாவாகட்டும், அதே ஆப்கான்ல இருக்க சோசியல் மீடியா, மிகப்பெரிய சோசியல் ஆக்டிவிட்டிஸ், BLAவினுடைய தளபதி, இப்படி முக்கியமான ஆட்கள் எல்லாருமே இந்தியாவை வேண்டி வேண்டி கேட்டுக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. பொதுமக்கள் எங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பெடுத்து ஒரு செவி சாத்து எங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்டையும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கவர்மெண்ட் செய்யணும்னு சொல்லி வடநாட்டில் இருக்க எல்லா மீடியாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஓப்பனாகவே பேசுறாங்க. இங்க இருக்கும் சோசியல் மீடியாவாகட்டும், இங்க இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பத்திரிகைகள், டிவி சேனல்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாருமே எங்களை பத்தி பேசுங்க, மக்கள்கிட்ட எங்களுக்கு கருத்து ஆதரவு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்ப மட்டும் நடக்கிறது இல்ல. ரொம்ப நாட்களாகவே பலுச்சினுடைய ஆதரவாளர்கள் நம் நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுல அங்க நடக்கும் கொடுமைகளை பேசுவாங்க. அப்ப அந்த சமயத்துல பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவ வீரர் யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க. இவங்க அதாவது பலுச் வீரர்கள் தனக்கு நடக்கும் அநியாயத்தை சொல்லும் போது பாகிஸ்தான்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு ப்ரூஃப் கொடு அப்படிம்பாங்க. அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க, போட்டோஸ் காமிப்பாங்க. நிறைய எவிடன்ஸ் கொடுத்தாலுமே இடையிலே பிளாக் அவுட் பண்ணிட்டு அவங்க எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. இது இப்ப சமீபம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி கூட நான் நம்மளுடைய ஒரு நேஷனல் மீடியாவில் இதை நான் பார்த்தேன். இப்ப தனக்குத்தானே அறிவிச்சுட்டாங்க இல்லையா? அந்த மக்கள் அப்படி என்ன கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனுஷர்களால நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு அங்க அவ்வளவு கொடுமைகளை அந்த மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல அகண்ட பாரதமாக இருந்தது. அங்க இருக்கும் மக்கள் முதலில் இந்துக்களாக இருந்தவர்கள் தான். முகலாயர்களுடைய படையெடுப்புக்கு பிறகு இஸ்லாம் இங்க வந்தது. இஸ்லாத்துல பயமுறுத்தி அவங்களை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லியும் ஜசியா வரியை ஏற்படுத்தியும் அங்க இருக்கும் மக்களை அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1947 நம் நாடு பிரியும் போது பலூச் தனி நாடாக தான் அறிவிச்சிருக்காங்க. அது பாகிஸ்தான் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த விஷயங்களை ஃபுல்லாவே அங்க இருக்கும் மெஹரம் பலூச் இப்ப முன்னேற்றி கொண்டு போயிருக்கு.
இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நைலா ஹாதிரி, இந்த பேர் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நைலா ஹாதிரி அவங்க வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ், ஒரு ப்ரொஃபசர், எழுத்தாளர், கவிஞர் அண்டு அவங்க வந்து ஒரு லெக்சரரும் கூட. பெண் விடுதலைக்காக போராடுறவங்க, குறிப்பாக பலூச்சின மக்களுக்காகவும், பலூச் வந்து தனி நாடாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது, நம்மளுடைய உரிமைகள் என்னன்னு சொல்லி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க நிறைய அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்களும் அதற்கு பின் வந்து இன்னைக்கு சந்ததியினர் எல்லாருமே தான் இதை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை வந்து எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 2014 மோடி ஐயாவின் கவர்மெண்ட் இங்க வருது. 2016 அவங்க இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கும் நிறைய அரசியல் கட்சிகளை பார்த்திருக்காங்க. பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 70 வருஷமாக அவங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 70 வருஷமாக அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க, இங்க இருக்கும் கல்ச்சர் எல்லாமே பாக்குறாங்க. இதே மாதிரி அவங்க சொல்றாங்க, இங்க இருக்கும் கல்ச்சரும் எங்க பலூச்சில் இருக்க கல்ச்சரும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. நம்ம சொன்ன குங்குமக்காரி அப்படின்னு சொல்லுமே, அந்த குங்குமக்காரி வந்து அவங்க நானா பிவி, நானிமா அப்படிங்கிறாங்க. நானிமா அப்படின்னா பாட்டிமா அப்படின்னு அர்த்தம். அவங்கள்ட்ட போய் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வைப்போம். கண்டிப்பாக அவங்க வந்து எங்களுக்கு நடக்கும் அநியாயங்களையும் கொடுமைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்தவங்க நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, பெரிய பெரிய சேனல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வந்து சமீபத்தில் பார்த்தேன் நான். போன வருஷமும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அதையும் பார்த்தேன். இப்போ 4 நாளுக்கு முன்னாடியும் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொன்னது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று அப்படி ரிலேட்டடாக தான் வருது. அவங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதவே தான் இப்போயும் அவங்க ஃபாலோ பண்ணி பேசுகிறாங்க. அதாவது ஒரு பொய் புரட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு வேதனையாக, ஒரு இயலாமையின் வெளிப்பாடுல அவங்க பேசின விஷயங்களை கேட்கும்போது அப்படியே நமக்கெல்லாம் ரொம்ப வேதனையாகவும் இருக்கும். அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து, அதாவது இங்க இருக்கும் கல்ச்சரை வந்து நாங்க ஃபாலோ பண்றோம். பாகிஸ்தான் ஸ்கூல்கள்ல நடக்கிற புக்கு வந்து மத சம்பந்தப்பட்டது தான் வரும். அங்க வந்து சொல்றது எல்லாமே பொய் விஷயங்களாக இருக்கும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சது இல்லையா, ஆனா அவங்க ஸ்கூல் புக்ல பாகிஸ்தான்ல இருந்துதான் இந்தியா பிரிஞ்சு போச்சு, இதுக்கு பிறகுதான் இங்க வந்து கோயில்களும் வந்து உருவாக்கப்பட்டது, முதல்ல வந்து இது இஸ்லாமிய நாடாகத்தான் இருந்தது, இப்ப இந்துக்கள் வந்துதான் இது வந்து பிரிச்சுட்டு போய் அது இந்து நாடாகவும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய பொய்யும் புரட்டும் தான் அவங்களுடைய ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கும். இதை வந்து அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து எடுத்து போட்டு இப்ப இருக்கவங்க வந்து அதை கொஞ்சம் தெளிவு பண்ணி, இல்ல நம்ம வந்து இந்தியாவோட இருந்தோம், இப்பதான் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசுவாங்க. இப்ப நைலா காதிரி இப்ப இருக்கும் அந்த பலூச் அந்த போராளிகள் எல்லாரும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து அவங்கள வந்து ஒரு கல்வி அறிவே இல்லாத இடமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. மொத்தம் வந்து 56% மேலான நிலப்பரப்பு கொண்டதுதான் பலூச் ஏரியா. இன்னும் கூட இருக்கலாம், ஆனா குறைவாகவே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் பாம்ஸ், அதை வந்து டெஸ்ட் பண்ணும் ஒரு இடமாகவும், அதை டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான மக்களாகவும் எங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த நெறியாளர் கேட்கிறாங்க, நீங்க எப்படி இதை வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதனுடைய சோதனை நடைபெற்றதுக்கு பிறகு 7 வருடங்களாக அங்க மழையே இல்லையா, அங்க வந்து கேன்சர் வந்து மக்களுக்கு அதிகமாக கேன்சர் வந்திருக்கு, ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டிருக்கு, எந்த ஒரு புல் பூண்டு கூட முளைக்காம தண்ணி பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து அருவிகள், நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிற பகுதினால அவங்களுக்கு வர்ற தண்ணிகள்ல வந்து அந்த அணு கசிவுகள் ஏற்பட்டு அதனுடைய கெமிக்கல்ஸை கலந்து விட்டுருக்காங்க. இதோட வீரியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக குடிக்கிற தண்ணியில கூட கெமிக்கலை கலந்து விட்டுருக்காங்க இந்த படுவாவி பயல்கள். அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வந்து இறந்திருக்காங்க, கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஊனமுற்றவர்களாக பிறந்திருக்காங்க. அந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாம் பார்த்தோம்னா இது என்ன விதமான நோய், அதாவது பெயரே தெரியாத நோய்கள் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வேதனையா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதாவது எல்லாரும் வந்து ஜின்னாவை வந்து இங்க ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்திலேயே ஜின்னா மாதிரி ஒரு மோசமான ஆளு, ஒரு கேடுகட்ட ஆளு, ஒரு தரம் கட்ட ஆளு நாங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது, அவ்வளவு ஒரு ரொம்ப கேடுகட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஹிந்தியில வரும், இதை நான் தமிழாக்கம் பண்ணி சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது 47 நாடு பிரிஞ்சிச்சு, நாங்க பாட்டுக்கு தான் இருந்தோம், ஜின்னா தான் வந்து முதல்ல வந்து பலுச்சிஸ்தானை எங்களோட சேருங்கன்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தியிருக்காரு. அப்போ வந்து இங்க மாட்டேன், எங்களுக்கு வேண்டாம், நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துக்கிட்டு போறோம், ஹிந்துஸ்தான் தனியா போயிடுச்சு, நீங்க பாகிஸ்தான் தனியா வந்துட்டீங்க, நாங்க பலுச்சிஸ்தான் நாங்க தனியா இருக்கோம், எங்களை விட்டுருக்கன்னு சொன்னதுக்கு ஜின்னா விட மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ரொம்ப நெருக்கடி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, அங்க இருக்கும் மக்களை வந்து அப்பவே ட்ரைனிங் கொடுத்து, எப்ப 1947 அங்க இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பலுச்சுக்குள்ள போய் அங்க போய் திருட ட்ரைனிங்
ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அங்க இருக்கும் வீட்டுகள்ல இருக்கும் நகை, பணம், பொருட்கள், அதாவது செருப்பு விளக்கமாற கூட விடாம திருடிட்டு போயிடுவாங்களாம். இப்ப இதை வந்து இவங்க சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னோம்னா போலீஸ் வந்து கேஸ் எடுத்துக்கிற மாட்டாங்களாம். அப்ப அவங்க என்ன செய்யறது? இப்ப பாகிஸ்தான்கிட்டயோ இந்தியாட்டையோ சொன்னோம்னா இந்தியா காதலே வாங்கலையாம். ஆனா ஜின்னா இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ராணுவத்தை உள்ள அனுப்பி நாங்க வந்து உங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துதான் ஃபுல்லாவே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி பலூச்சிஸ்தானை தன்னுடைய கையகப்படுத்தியிருக்காங்களாம். பிப்ரவரி மாசம் வந்து இந்தியாட்ட வந்து அங்க இருக்கும் பலூச் தலைவர்கள் நேர்லயே வந்து அன்றைய பிரதமர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. யாரு? நம்ம வீணா போன ஜவஹர்லால் நேருட்ட சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அது காதுலயே வாங்கிக்கல, எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு, எங்க பெண்கள் மேல கைய வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னே தெரியல, நீங்க வந்து உதவி பண்ணுங்க, எங்களுக்கு ராணுவ உதவி பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு போதும் எனஃப் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்களா. இந்த எனஃப்க்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி நம்மளே யோசிக்கணும். அப்ப அவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டு தான் திரும்ப வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்லும் போதே வந்து நமக்கே வருத்தமாக இருக்கு. ஒரு நாடு வந்து ஒரு உதவி கேட்டிருக்காங்க. அவங்க அப்பயும் சொல்லிருக்காங்க, உங்க நாட்டினுடைய சட்டங்களை நாங்கள் வந்து ஏத்துக்கிறோம், அந்த சட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து நாங்க அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியுமே வந்து ஜவஹர்லால் நேரு காதுல வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு தான் ஜின்னா வந்து பலுச்சிஸ்தானை அந்த நாட்டினுடைய சேர்த்து அந்த மக்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல வந்து வீடுகளில் வந்து திருடிட்டு போறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு வந்து பெண்கள் மேல கைய வச்சிருக்காங்க. அங்க வந்து ரேப் சென்டர்ஸ் இருக்கான். நம்ம ஊர்ல வந்து ஹெல்த் சென்டர்ஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நாட்டுல வந்து ரேப் சென்டர் இருக்கான். இங்க இருக்கும் பெண்களை கடத்தி கொண்டு போயிட்டு அங்க இருக்கும் ராணுவ வீரர்கள், அங்க இருக்கும் பயங்கரவாதிகளை வந்து அந்த பெண்களை விட்டு ரேப் பண்ண விட்டு அவங்கள வந்து கடைசி வரைக்கும் சித்திரவதை பண்ணி அவங்கள கடைசியில என்ன செய்யறதுன்னா அவங்க உடம்புல இருக்கும் ரத்தத்தை எல்லாம் எடுத்துட்டு அவங்க உடம்புல இருக்கும் ஆர்கன்ஸை ஃபுல்லா திருடிட்டு குற்றுயிரும் கொலையுருமா உயிரோடவே அவங்கள கொண்டு கிரைண்ட் பண்ணிடுவாங்களாம். அதை கண் கூட பார்த்துருக்காங்க. இது எல்லாமே வந்து UN ரெக்கார்டுல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்கு. இது வந்து யாருக்குமே தெரியல. இது வந்து ஒரு பாகிஸ்தானுடைய இன்டர்னல் மேட்டர்னு நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது இன்டர்னல் மேட்டர் இல்ல. ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷத்துக்கு 3 முறை போய் ஐநா சபையிட்ட போய் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதற்கு பின்னும் இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் போய் அங்க நடக்கும் கொடுமைகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்குது, நீங்க வந்து பாகிஸ்தானை அடக்கி வைங்க, இல்லாட்டி எங்களுக்கு தனி நாடா பிரிச்சு கொடுங்க, நாங்க பாட்டுக்கு எங்களுடைய வேலையை பார்த்துட்டு நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது UN வந்து காதலே வாங்கிக்கிறலையாம். ஜரீனா மரியம் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர், அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடத்திட்டு போய், ஏன்னா இவங்க வந்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கூல்ல வச்சு இவங்க பிள்ளைகளுக்கு ஒரு அறிவை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்கள வந்து கடத்திட்டு போய் அங்க சென்டர்ல வச்சிருக்கிறாங்க. அந்த பலுச்சிஸ்தானை சேர்ந்த ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அங்க செக்அப்க்கு போயிருக்காங்க. என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அந்த பெண் இருந்திருக்கிறாங்க. இவரை வந்தவரவே நீங்க அவங்கள ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் அழுதாங்களா, என்னை நீங்க கொண்டுட்டு நீங்க அந்த நன்மையை ஏத்துக்கங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை அழுதாங்களாம். அதையுமே வந்து UNல சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறாங்களாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு பெண்ணெல்லாம் வந்து, அதாவது அவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீ ஸ்கூல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஸ்கூலை புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு எல்லா புக்ஸையுமே எடுத்துட்டு போயிடுவாங்களா. இன்னைக்குமே பலுச்சினுடைய ராணுவ வீரர்கள் அவங்க வீட்டுக்குள்ள போனா அவங்க எடுக்கிறது வந்து புக்ஸை தான் எடுத்துட்டு போவாங்களா, இவங்க படிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி அங்க இருக்கும் கனிம வளங்களை எல்லாமே வந்து திருடிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கும் அங்க வந்து தங்கம், நேச்சுரல் கேஸ், தாமிரம், யுரேனியம், அவங்க சொல்றாங்க இன்னும் பெயர் தெரியாத, இது என்ன அதாவது என்ன கனிமம் சொல்லி கண்டுபிடிக்க முடியாத கனிம வளங்கள் எங்க பலுச்சுல இருக்கு. அதுக்குண்டான கருவிகள் கூட பாகிஸ்தான்ல இல்ல. ஆனா இன்னைக்கு சைனாக்காரை வந்து இவங்கள்ட்ட வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல கொடுத்துட்டு இங்க இருக்கும் கனிம வளங்களை அவங்க அள்ளிட்டு போறாங்களாம். ஒரு நாளைக்கு 16 கிலோ தங்கத்தை சைனா எடுத்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களால தாங்க மாட்டாம அதிகமான புரட்சி ஏற்பட்டதுடைய பலன் தான் BLA பலூச் லிபரேஷன் ஆர்மி. அவங்க அந்த போராளிகள் வந்துதான் சைனா வந்து தங்கத்தை எடுக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணாங்களாம். தங்கத்தை எடுக்கவே இப்ப விடுறது இல்லையா. ஆனா மற்ற நேச்சுரல் கேஸ் எல்லாம் அவ்வளவு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான கரண்ட் இல்லையா, சரியான கேஸ் இல்லை. இன்னுமே வந்து எங்க மக்கள் வந்து விறகடுப்புலதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய குழந்தைகள் வந்து சிமினி விளக்குலதான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து படிச்சு வந்து இந்தியாட்ட வந்து ஹெல்ப் கேட்டு இங்க வந்து படிச்சு வர்ற இளைஞர்கள் தான் இன்னைக்கு பலுச்சினுடைய தலைவர்களாக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கடைசியாக எங்களுக்கு நீங்க வந்து ராணுவ உதவி கொடுங்க, எங்களுக்கு வந்து வெப்பன்ஸை கொடுங்க, அதற்கு பதிலாக எங்கள்கிட்ட இருக்கும்
தங்கங்களை நீங்க எடுத்துக்கங்கிறாங்க. தங்கங்களை எடுத்துக்கங்க, கனிம வளங்களை நீங்க எடுத்துக்கங்க. இன்னைக்கு பிஓகே வந்து உங்களுடைய நிலப்பகுதி, பியூகே உங்கள்கிட்ட வந்து சேர்றதுதான் முறை. அதுக்குண்டான உதவிகளை நாங்க பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஆட்கள் இருக்காங்க. ஆனா அதுக்குண்டான பொருளாதாரமோ அதுக்குண்டான வலிமையான ஒரு பலமான ஒரு ஆயுதமே எங்கள்கிட்ட இல்லை. எங்களுக்கு வந்து நீங்க ஆயுத பலம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதாவது போன வருஷம் வரைக்கும் அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து பேசியிருக்காங்க. பட் இன்னைக்கு அங்க நடக்கும் மாற்றங்களை பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. பட் அதை வந்து அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஏன்னா இன்னைக்கு நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளை விட அதிகமாக ராணுவ வீரர்களை அழிச்சது 2 நாள்ல 58 பேரை பலுச் லிபரேஷன் ஆர்மி வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட்டே வந்து ராணுவம் தான். எந்த ராணுவம் தான் அங்க உள்ள நுழைஞ்சு பெண்களை எடுத்துட்டு போறாங்க. ஆண்களை வந்து எடுத்துட்டு பிடிச்சிட்டு போய் அங்க இருக்கும் ஆண்களையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அவங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு ரத்தத்தை எடுத்துட்டு ஆர்கனை எல்லாம் திருடி வித்துடுறாங்க. அவங்களுடைய வருமானமே வந்து ஆர்கனை திருடி விற்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து ட்ரக்ஸ், அதிகமான ட்ரக்ஸ், பல ஏக்கர்ல கஞ்சாக்கள் வந்து பயிரிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து டெரரிசம். இந்த 3ல தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. அங்க அவ்வளவு கனிம வளங்கள் கொட்டி கிடக்கு. அதை அழகா வித்து அந்த அங்க இருக்கும் மக்களுக்கு ஒரு கல்வி அறிவை கொடுத்துட்டு ஒரு நாட்டை டெவலப் பண்ணிட்டு எங்கேயும் போயிடலாம். ஒரே சமயத்துல தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிச்சு. ஆனா நம்மளுடைய நாடினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து பிச்சை எடுக்குது. இப்ப பார்த்தோம்னா நம்ம IMFல போய் 2.4 பில்லியன் கடனை வாங்கிட்டு வந்துட்டு இப்ப அங்க பயங்கரவாதிகள் இறந்தாங்க இல்லையா? இப்ப இந்த மசூத் அசாரினுடைய குடும்பத்துல வந்து ஒரு 14 பேர் இறந்தாங்க. அந்த ஒரு பயங்கரவாதி இறந்ததுக்கு 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டிலேயாவது நடக்குமா? கடை வாங்கி தீவிரவாதிக்கு நிவாரணம் கொடுக்குறான். அந்த நாயும் செத்து போச்சுல, எதுக்கு அந்த நாய்க்கு மறுபடியும் போய் ஒரு கோடியை கொடுத்து அவன் இன்னும் 10 பொண்டாட்டியை கட்டி இன்னும் 100 பிள்ளைகளை பெற்று அவங்களே இவன் தீவிரவாதியை தானே ஆக்க போறான். அப்ப இந்த IMFம் இந்த அமெரிக்காவும் செஞ்ச கேடுகட்ட செயல்னால இன்னைக்கு ஒரு பயங்கரவாதிக்கு 1 கோடி ரூபாய்ன்னு சொல்லி அந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இப்ப மெஹரம் பலுச் என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து கிடைக்கிற வருமானமே வந்து டெரரிசம், அதிகமான வருமானம் வருது. டெரரிசம் அண்ட் ட்ரக்ஸ் மூலமாக தான் இவங்க வருது. இன்னைக்கு பஞ்சாப் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம் ட்ரக்ஸ் தான். அவ்வளோ ட்ரக்ஸ் வந்து இன்னைக்கு பஞ்சாப்குள்ள வந்து அங்க இருக்கும் இளைஞர்களை பூராமே வந்து போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப மெஹரம் பலுச்சும் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்கள பத்தி அடுத்த பதிவுல பார்ப்போம். இப்ப நைலா ஹாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, இப்ப பங்களாதேஷ வந்து நம்ம பிரிச்சு கொடுத்துட்டோம், அவங்க நமக்கு தொல்லை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு பலுச்சிஸ்தானை நம்ம பிரிச்சு கொடுத்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி நம்ம அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்த பிறகுமே வந்து நாங்க உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், நீங்க இதுக்கு பதிலுக்கு என்ன செய்வீங்க, நீங்களும் ஒரு இஸ்லாமிய நாடா தானே மாறுவீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாடு பிரிஞ்சாலுமே வந்து நாங்க ஒரு இஸ்லாமிய நாடாக நாங்க கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆட்டோம் அது வந்து இஸ்லாமிய நாடாக இருக்காது, அது வந்து ஒரு ஜனநாயக நாடாகத்தான் இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய ஆட்சியில இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்துக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து பலுச்சுக்கள் தான் நாங்கள் சொல்றோமே தவிர இங்க மாதிரி மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லி இந்துக்களாக நாங்க பிரிக்கவே இல்லை. அங்க இருக்கும் இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்கள வந்து பெரிய ட்ரேட் சென்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஒவ்வொரு பில்டிங்குமே வந்து 8 காம்ப்ளெக்ஸ் கொண்டதாக இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ்ல நிரூபிக்கிறது எல்லாமே அங்க இருக்கும் பலுச் இந்துக்கள் தான். அதனுடைய தலைவரே வந்து அந்த ட்ரேட் சென்டருக்கு தலைவரே வந்து ஒரு ஹிந்து தான் தலைவராக இருப்பாரு. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் 70 வருஷமாக நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம். அதனுடைய சென்டர்ஸ்க்கு பின்னாடி அந்த வியாபார ஸ்தலங்களுக்கு பின்னாடி இருக்கிற வீடுகள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அதை சுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி ஒரு வெல் ட்ரெயின்டு, அது அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, செலக்டிவ் முஸ்லிம்ஸ் மட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பாக அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவங்க வந்து அந்த பலுச் ஆர்மி லீடர்ஸா இல்லாட்டி மற்ற போராளிகளான அதை அவங்க ஓப்பனாக சொல்லலை. அவங்க வந்து எங்களுடைய இந்து சகோதரர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க இருக்கும் இந்துக்களை விட பலுச்சிஸ்தான்ல இருக்கும் இந்துக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. திருமணம் நடக்கும் சமயத்துல வந்து வெஜிடேரியன் ஃபுட்டும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் தனித்தனியாக தான் நாங்க அதாவது சமைச்சு கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அங்க நடக்கும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல், தீபாவளி ஆகட்டும், ஹோலி ஆகட்டும், காளி ஃபெஸ்டிவல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து எல்லா சமூகத்தினுடைய மக்களுடைய பங்களிப்பு அங்க அதிகமாக இருக்கும். எல்லாரும் பணம் போட்டுதான் ஒவ்வொரு செலிப்ரேஷன், அங்க வந்து காளி கோயில் இருக்கு, ஹிங்குலாஜ் நானிமா கோயில் இருக்கு, அதுக்கு எல்லாமே வந்து எல்லா மக்களுமே தான் பணம் போட்டு நாங்க வந்து விழா எடுப்போம். அங்க இருக்கும்
பெண்களுக்கு நாங்க எங்களுடைய இளைஞர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து அவ்வளவு பெண்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுக்குறாங்க, எங்களுக்கு வந்து கல்வி அறிவை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் ஒவ்வொரு பெண்கள் வந்து இப்ப இந்தியாவினுடைய கல்ச்சரை நாங்க ஃபாலோ பண்றதுனாலதான் பாகிஸ்தானியர்கள் வந்து நாங்க வந்து ஒரு வெறுப்புக்கு உள்ளாகிறோம். இது வந்து அவங்களுடைய கல்ச்சர் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா அங்க இருக்கும் பலூச் மக்கள் வந்து 3 பிரிவாக இருக்கு. அதாவது 3, ஒண்ணு ஆப்கானிஸ்தான் சைடு, இன்னொன்னு பாகிஸ்தான் சைடு, இன்னொன்னு வந்து ஈரான். அந்த ஃபுல்லா வந்து தென்கிழக்கு, தென்மேற்கு, தெற்கு பக்கம் இந்த 3 பகுதிகளை சேர்ந்த மக்கள் தான் பலூச் மக்கள். இவங்க பேசும் மொழி வந்து பலூச். இவங்களுக்கு வந்து கனெக்டிங் லாங்குவேஜ்னு எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுக்கு நடக்கும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் வந்து வெளியே கொண்டு போக முடியாத அளவுக்கு மீடியா பிளாக் அவுட் ஆகியிருக்கு. அதே மாதிரி அங்கிருந்து வரும் ஒரு, அதாவது வந்து ஒரு பத்திரிகையாளரோ அவங்கள வந்து எந்த விதமான முன்னேற்றத்துக்குமே செய்யாம ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்தா அவங்கள கொண்டுடுறாங்க, ஒரு பத்திரிகையாளர் வந்தா அவங்கள கொண்டுடுறாங்க. இப்படி மென்மேலும் அதிகமான கொலைகள் நடக்குது. அதிகமான நபர்கள், குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் வந்து ஜெயில இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ற ஒரு பெண்களா தான் எங்களுடைய பெண்களை ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தரை கடத்திட்டு போனா திரும்ப அவங்கள கொண்டு வந்து விடுறதுக்கு 7 வருஷம் ஆகும். ஆனா 7 வருஷம் வந்து கிடக்கும் போது அந்த ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு உடம்புல எந்த உறுப்புமே இல்லாம பிணமா தான் வந்து கிடக்குறான். இது எல்லாமே மாறணும். அங்க இருக்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீக்கியர்களுமே வந்து பலூச் மக்களாக தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து ஒரு விடுதலை மட்டும்தான், அதை விட்டுட்டா போதும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்துக்கள் இருக்கும் பகுதிகளில் வந்து இறைச்சி வியாபாரம் செய்யறது இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் 70 வருஷமாக நாங்க இறைச்சி வியாபாரம் செய்யறது இல்லை. இறைச்சிக்காக அவங்கள்ட்ட இருந்து ஆடு மாடுகளை வந்து நாங்க வாங்குறது இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சைவம் சாப்பிடும் ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட, ஏன்னா அவங்க பசுக்களை வந்து தெய்வமாக வழிபடுறதுனால நாங்க இறைச்சிக்காக அங்கு போய் எங்களுக்கு பசுமாடுகளை நாங்க வாங்குறது இல்லை. அதே மாதிரி வளர்க்கறதுக்காக வாங்கினாலுமேவும் அது இறந்துட்டா அவங்க முறைப்படிதான் நாங்க அதை வந்து புதைக்கிறோம். அதனால வந்து எங்களுக்குள்ள வந்து எந்த வேறுபாடும் இல்லை. இந்த சமயத்துல நீங்க வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நாங்க உங்களுக்கு வந்து ஒரு பாசமுள்ள ஒரு நட்பு நாடாக நாங்க இருப்போம். ஏன்னா இப்ப ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்கும்போது 2 நாடுமே வந்து ஒரு நல்ல நட்புறவு நாடா, ஒரு ஃப்ரெண்ட்லி நாடா தான் இருந்துச்சு. என்னைக்கு இந்த யூனிஸ் வந்து உக்காந்தானோ அதுக்கு பிறகுதான் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அதிகமாகி இன்னைக்கு நமக்குள்ள வந்து இவ்வளவு அடிதடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க சொல்றது வந்து கண்டிப்பாக எங்களுடைய நாடு ஒரு இஸ்லாமிய நாடாக வராது, அங்க ஆட்சியில் பங்கு பெறுபவர்கள் வந்து ஒரு ஹிந்துக்களாக இருப்பாங்கன்ட்டு. இப்ப அதே மாதிரி போன வருஷம் நம்ம இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னா அங்கு வந்து ஒரு உதவி ஆணையர், ஒரு பெண் காஷிஷ் சௌத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணைத்தான் போட்டிருக்காங்க. இன்னும் அதிகமான இந்துக்கள் வந்து உள்ளேயே இருந்து இவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு வந்து வலு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவினுடைய ரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய ரா வந்து அவங்க சொல்லும்போது இப்போதைக்கு எங்களுக்கு எதுவும் பண்ணல, ஆனா இந்த 1 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் அதனுடைய தாக்கம் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. அதை வந்து ஓப்பனா வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க. ஆனா பண உதவிகள் வந்து எங்களுக்கு செஞ்சிருந்தாங்கன்னா, பொருளாதாரத்திலையும் அணு ஆயுதத்திலையும் எங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாங்கன்னா 2 நாள்ல வந்து நாங்க பாகிஸ்தானை மண்டி போட வச்சிருவோம். எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வலிமையான வீரர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கும் இந்துக்கள் ஒரு சிலர் வந்து ஒரு வீடியோ போடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே வந்து பாரத தேசத்தை ஒட்டிதான் வருது. எங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் மோடி அவர்கள் கையிலையும் பாரத தேசத்துல இருக்கும் மக்கள் கையில தான் இருக்கும். 140 கோடி மக்கள் இருக்காங்க. எங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிங்க அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லி நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா, இந்த கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக உலக நாடுகள் அளவுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு நிறைய வடநாட்டு மீடியாஸ் எல்லாமே இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், பலூச்சுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க சொல்றாங்க. கடைசி இந்துவினுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நாங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், மானத்தை இழந்திருக்கோம், எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மரியாதையும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். இங்க நீங்க வந்து எங்களுக்கு ஒரு கை கொடுத்து எங்களை தூக்கி விட்டீங்கன்னா இனி வரும் சமூகம் வந்து ஒரு நல்ல சமூகமாக வரும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கும் கனிம வளங்கள் தங்கத்தை நீங்க எடுத்துட்டு எங்களுக்கு வந்து கனிம வளங்களை கொடுங்க, அதாவது எங்களுக்கு வந்து ஒரு கல்வி அறிவை கொடுங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து உங்களுடைய ஒரு வலிமையான ஒரு கல்வியையும்
அறிவையும் எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல தேசத்தை உருவாக்குறதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய டிஎன்ஏவை நீங்க பிரிச்சு எடுத்து பாருங்க, இதுவும் வந்து பாரத தேசத்தின் ஒரு அங்கமா தான் நாங்க இருப்போம் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை கேட்கும்போது கண்டிப்பா எனக்கே ரொம்ப கலங்கிருக்கு. அப்ப ஒரு அகண்ட பாரதமாக இருக்கும்போது எல்லாருமே ஒரே இந்துக்களாக தான் இருந்திருக்கோம். மதத்தின் அடிப்படையில் வந்து நாடு பிரிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு, எங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்க பாதுகாக்கிறதுக்காக எங்களுக்கு உதவி செய்யுங்க, இது வந்து உங்களுடைய சகோதரி தான், இதுவும் உங்களுடைய மகள் தான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டிஎன்ஏவை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இதுவும் பாரத தேசத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தனுடைய டிஎன்ஏவோட ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொரு யூடியூபர் எடுத்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் மிர் ராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மோடிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதாவது வந்து போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே பெகல்காமுடைய தாக்குதல் நடந்த உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, அதாவது வந்து நீங்க தனியா இருக்கணும்னு நினைக்காதீங்க மோடி, பாரத் மக்களை உங்களுடன் நாங்க இருக்கிறோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எங்களுடைய ஆதரவை நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் பங்கெடுத்து நமக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுமைகளை பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வீடுகள் வந்து தீய வச்சு விட்டுருவாங்களாம், நிறைய விளை நிலங்கள்ல வந்து தீய வச்சு விட்டுருவாங்களாம். அப்ப காலையில நாங்க எந்திரிச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு யார் வீடு எரிஞ்சிருக்கு, எந்த ஊர்ல யாரு காணா போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியலையே, யாருடைய பெண்கள் வந்து காணா போயிருக்காங்க, நிறைய பேருக்கு அப்பா இல்லை, நிறைய குழந்தைகளுக்கு அம்மா இல்லை, நிறைய குழந்தைகளுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை, நிறைய பேரண்ட்ஸுக்கு குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் வந்து இந்த குழந்தைகள் 7 நாள் குழந்தைகளை கூட தூக்கிட்டு 7 நாள் குழந்தைகளை தூக்கிட்டு போய் என்னடா பண்ணுவீங்க நீங்க? இன்னைக்கு நம் நாட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பெத்த தகப்பையும் கூட 30 நாள் 1 மாசத்துக்கு அந்த குழந்தைய தூக்க பயப்படுவாங்க. நம்ம கொடுக்க நாங்களாம் பயப்படுவோம். அப்படி பக்கத்துல இருந்து கொஞ்சிட்டு பிள்ளைய கொடுத்துட்டு போயிருவோம். 7 நாள் குழந்தைய கூட தூக்கிட்டு போயிருக்காங்களாம். 3 மாச குழந்தைய கூட தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்கன்னு அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போய் என்னடா செய்வாங்கன்னே தெரியல. இதெல்லாம் நினைக்கும் போது இவங்கெல்லாம் மனுஷனுங்களா, மிருகம் கூட சொல்லக்கூடாது, மிருகம் கூட கோச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு ஈன பிறவிகளா தான் இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேரு பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான், தேங்க்யூ பாகிஸ்தான் சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை காமிங்க. எந்த அளவுக்கு அந்த பெண்களும் அங்க இருக்கும் ஆண்களும் வந்து இயலாமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விளைநிலங்கள் எல்லாம் எரிய வச்ச பிறகு அங்க என்ன அவங்க என்ன சாப்பிடுவாங்க? குடிக்கிற தண்ணியில கூட விஷத்தை கலந்து வச்சுட்டு இன்னைக்கு வர்ற ஒவ்வொரு நோய்களுக்கும் எங்களுக்கு வந்து பேரே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளவு வேதனையோட அந்த ஒரு வீடியோல வந்து அவங்க சொல்றாங்க. இது எல்லாமே ஆன் ரெக்கார்டாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு தெரியுமா? ஏன் ஐக்கிய நாடுகள் சபை வந்து வாயை வந்து திறந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமா ஒண்ணும் இல்லை, தனி நாடு கேட்கறாங்க. இது வந்து உண்மையா பொய்யான்னு சொல்லி கூட இவங்க வந்து அதை ஒரு பார்த்து ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க கேட்கறது ஒன்னே வந்து இந்தியாட்ட வந்து எங்களுக்காக நீங்க ஐநா சபைட்ட பேசுங்கன்னு சொல்லி அவங்க 2016 கோரிக்கை வச்சாங்க. அதற்கு பிறகு நம் சார்பாக இந்தியாவின் சார்பாக ஐநா சபைக்கு போகும்போது எல்லாமே பலூச்சை பத்தி அந்த நம் நாட்டினுடைய டெலிகேட்ஸ் பேசியிருக்காங்க. அப்ப நான் பார்ப்பேன் இவங்க பலூச்சை பத்தி அதிகமா பேசுறாங்க, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்ப நம்ம அதை தேடி பார்க்கும்போதுதான் இப்ப நான் சொன்னது எல்லாமே 5% கூட இல்லை, ஆனா அவங்க அதிகமா சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நமக்கெல்லாம் ரொம்ப மனசு வேதனையாகத்தான் இருக்கு. யாராவது அதாவது ஒரு தடவை வந்து தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப ஒரு பெண் வந்து தன் கையில ஒரு பிறந்து 2 நாள் 3 நாள் ஆன குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கிட்ட இருந்து வந்து அந்த ராணுவ வீரர்கள் வந்து அந்த குழந்தைய பிடிங்கி தீயில போட்டு விட்டாங்களாம். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அவங்க சொல்லும்போது அப்படியே அவங்களுக்கே அழுக வருது. அதெல்லாம் நாங்க கண்கூடா பார்த்திருக்கோம், இதெல்லாம் நாங்க ஐநா சபைட்ட சொன்னோம், இது ஃபுல்லாவே அங்க ஆன் ரெக்கார்டாக இருக்கு. ஒவ்வொரு முறையும் நாங்க அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது எந்த காதுலயும் வாங்கல. இந்தியாட்ட நாங்க பலமுறை சொல்லிட்டோம், அவங்க வந்து போதும் அப்படின்ட்டு அடுத்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வீடு அவங்க இஷ்டத்துக்கு ஜின்னாவும் ஜவஹர்லால் நேருவும் பிரிச்சு பிரிச்சு அவங்க இஷ்டத்துக்கு பிரிச்சிருக்காங்க. ஆனா எங்க இருந்து ஒரு இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்களோ இன்னைக்கு எப்படி இங்க நடந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி இந்து தானே செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்கு அடுத்து வந்து எந்த இஸ்லாமியர்கள் எந்த நாட்டுல சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் எங்க இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நிம்மதி இல்லை, ஒரு அமைதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. உலக அளவுல எல்லாருமே வெறுக்கும் ஒரு சமுதாயமாக இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மாறிடுச்சு. இது எல்லாருமே ஏத்துக்கிற வேண்டிய உண்மைதான். இது ஒரு இஸ்லாமிய பெண்ணா சொல்ல எனக்கே வந்து ஒரு அசிங்கமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு வந்து கொடுமைகள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்களை வந்து மீடியாவில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து
அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்ணெல்லாம் வந்து இன்னைக்கு 7 மணிக்குள்ள நீ வரணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பெண் தனக்குத்தானே வந்து சூசைட் பண்ணிட்டு மலையிலேருந்து குதிச்சு இறந்திருக்காங்க. அந்த பெண் நம்ம போய் இவங்கிட்ட சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எந்த நாட்டுல நடக்கும், சினிமாவில தான் நம்ம இப்படி ஒரு சீனெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இது வந்து பாகிஸ்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பாகிஸ்தானுக்குள்ளேயும் இவனும் இஸ்லாமியன் தான். யாரு, பலூச் மக்களும் இஸ்லாமியர்கள் தான். ஆனா இவங்க வந்து இவங்களை மட்டும் மட்டம் தட்டி ஒரு கல்வி அறிவு இல்லாம 2ஆம் தரம் 3ஆம் தரம் குடிமக்களாக வச்சிருக்க போய்தான் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான், நாங்க வந்து உங்க கூட இருக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு பலூச்சு வந்து தனியாக வேணும்னு சொல்லி இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்மகிட்ட கேட்கறது வந்து ஒரு கருத்து சப்போர்ட் மட்டும்தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்கறாங்க. நம்முடைய கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். பலூச்சினுடைய கடல் பகுதியில 4 மாசம் மட்டும்தான் இனப்பெருக்கத்துக்கு விட்டுட்டு மிச்சம் 8 மாசங்களுமே வந்து அந்த கடல் பகுதிக்குள்ள வந்து எல்லா மீன்களையும் சீனாவும் பாகிஸ்தானுடைய வீரர்கள் தான் வந்து பிடிச்சிட்டு போவாங்களாம். அங்க இருக்கும் ஒவ்வொரு மீன்களுடைய வேல்யூ எல்லாம் பார்த்தா மற்ற கடல்கள்ல கிடைக்காத அளவுக்கு இந்த ஏரியாவில் கிடைக்குது. இதுவுமே வந்து இவங்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதின்னு நாங்க அறிவிச்சாலுமே வந்து எங்களுக்கு அதனால ஒரு பலன் இல்லை. இன்னைக்குதான் வந்து அடிச்சு நொறுக்கி அவங்களை உள்ள நுழைய விடாம நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி கனிம வள திருட்டுல இருந்து, மீன் திருட்டுல இருந்து, ஆர்கன் திருட்டுல இருந்து ரத்தத்தை கூட எடுத்து வித்துறாங்க. இப்படி தண்ணியில விஷத்தை கலந்து இப்படியே நிறைய விஷயங்கள் ஒண்ணுக்கு ஒவ்வொரு சமயம் இதுவே திரும்ப 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 செஞ்சு அந்த மக்களுக்குள்ள வந்து ஒரு போராட்டம் வெடிச்சு இன்னைக்கு இந்த அளவுல வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. 1971 பங்களாதேஷை பிரிச்சு கொடுக்கும்போது அன்னைக்கு இருந்த கிரிமினல்ஸை, அதாவது வார் கிரிமினல்ஸை வந்து சர்வதேச கோர்ட்ல வந்து ஒப்படைக்காம அன்றைய இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் தன்னிச்சையாக வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம சைடுல இருந்த 56 ராணுவ வீரர்களை வந்து இவங்க திரும்பவே வாங்காம மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதையும் வந்து யார் சொல்றா, நைலா காதிரி அவங்க ஓப்பனா சொல்றாங்க. இது எல்லாமே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களா பேசிட்டு இருந்தோம். இப்ப 4 நாட்கள் முன்னாடியுமே வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் வந்து இதை மறுக்கல, ஐநா சபையும் மறுக்கல. ஐநா சபைக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஒரு கருத்து வந்து இன்னும் இப்படி பல நாடை வந்து நாசம் பண்ற இந்த பாகிஸ்தான் வந்து பத்தாக உடையணும். ஒரு நல்ல நாடை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாகவும் நம்ம ஒரு உறுதுணையாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு பாரத மக்களாகிய நாம வந்து கண்டிப்பாக ஒரு கருத்தை பதிவு செய்யணும்னு சொல்லி அந்த யூடியூபர்ஸ்ல அவங்களுடைய போராளிகள், முக்கியமான தலைவர்கள் வந்து இன்னைக்கு நம் நாட்டினுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாமே பேசுறாங்க. நமக்கு வந்து லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ் தெரியாட்டியுமே வந்து நான் வந்து நம் தமிழக மக்கள் சார்பாக இதை கோரிக்கை வைக்கிறேன். நம்மளால முடிஞ்ச ஆதரவை நம்ம அவங்களுக்கு கருத்து மூலியமாக ஒரு கமெண்ட் மூலியமாக தெரிவிப்போம். ஏன்னா இந்த கருத்துக்களை எல்லாமே வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பெண்களும் வந்து நம்ம குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.